मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஐநூத்தி 25, 6, 27, 28, 29, 30, 31. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த மாதிரி ஷேப் வரும்பா. புரியுதா? எங்கதான் இருக்கீங்களா எல்லாரும்? நீங்க எல்லாம் மிருகங்கள்ங்கிறத மறந்துட்டு மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்படித்தானே பல நாளா இருக்கும். ஏன் சர்தார் என்னாச்சு உனக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? சொல்லு, உன் மேல இவ்வளவு ஸ்மெல் வருது. ஏன் நீ இது குளிக்கலையா 2 மாசமா? ஏன் இந்த பக்கம் திரும்ப பாப்போம். கையற முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நாமெல்லாம் மனிதர்கள் இல்ல மிருகங்கள், அத புரிஞ்சுக்க. பாரா, திடீர்னு ஞான உதயம். இத்தனை நாள் நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, அதை சோதிச்சு பார்க்காதீங்க. நியாயமா பச்சைகள் இல்ல என் முன்னாடி பேசவே கூடாது. என்னது பச்சைகளே டாகி முன்னாடி நின்னு பேச கூடாதா? என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கா? சும்மா நின்னுட்டு இருக்கீங்க, என்னன்னு கேளுங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் பூனை, நீ ஒரு பச்சைக்கிளி, நான் டாகி. நம்ம குணத்தை மாத்திக்க கூடாது. எதுக்கு இப்ப இதெல்லாம்? ஏன்னா ரொம்ப நாளா நாம யாருங்கிறதையே மறந்துட்டு ஜிம்முக்கு வந்து வெயிட் தூக்குறது, அப்புறம் யோகாசனம் பண்றதுன்னு மனுஷங்க பண்ற வேலையெல்லாம் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறுத்து. நம்ம ஆரோக்கியத்துக்காகத்தானே இதெல்லாம் செய்யறோம். நோ, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பூனைங்க என்ன பண்ணிருக்கணும்? நியாயமா பூனைங்க செய்யற வேலையை செஞ்சாலே அவங்க ஆரோக்கியமா இருக்கலாமே. ஆனா அவங்க அப்படி செய்யலையே. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லு, சரியா? வெட்டு 1 துண்டு 2 சீக்கிரம் முடி. என் மனசுக்குள்ள இத்தனை வருஷமா பூட்டி வச்ச ரகசியத்தை சொல்றேன், கேளுங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் டாகிகளுக்கான போட்டி நடந்துச்சு. அதுல அருமையா ஊழையிடுற அழகா இருக்கிற டாகிக்கு பரிசு வழங்கப்படும். அந்த போட்டிக்கு நான் போறப்ப அங்க இருந்த சில டாகிஸ் என்ன வழிபறிச்சுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஏய், நீ எதுக்கு இங்க வர? எங்க ஏரியாக்குள்ள வரதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? எனக்கு யாருங்க பெர்மிஷன் கொடுக்கணும்? ஏன்னா நானும் ஒரு டாகி தானே. நாய்கள் நன்றி உள்ளது. மனுஷ மாதிரி 2 கால்ல நடக்காது, அது 4 கால்ல தான் நடக்கும். ஓ, அது மட்டும் இல்ல, நாய்கள் வீட்டுக்குள்ள இருக்காது, அது வெளியில தான் இருக்கும். ராத்திரியானா ஊழையிடணும். அது மட்டும் இல்ல, ஏரியாவே பாதுகாப்பா பாத்துக்கணும், புரியுதா? திருடங்க அந்த ஏரியாக்குள்ளேயே வர மாட்டாங்க. நீ கார் ஓட்டுற, சமைக்கிற, வீட்டை சுத்தம் பண்ற, நீ எல்லாம் ஒரு டாகியா? நீ மனுஷ இனத்துல இருக்கக்கூடியவ. நீ எல்லாம் டாகியா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல. நீ டாகின்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? கொலைக்கிறதுனா இப்படி கிடையாது. நீ கொலைக்கிறத பார்த்து எதிரிங்க கதி கலைங்க அங்கிருந்து ஓடணும். உன்னை பார்த்தாலே அவங்களுக்கு பயம் வரணும். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் அங்கிருந்து பிரிஞ்சு வந்துட்டேன். அப்ப 2 பூனைகளை பார்த்தேன். அந்த பூனைகளும் 4 கால்ல நடக்காம மனுஷங்க மாதிரி 2 கால்ல நடந்துச்சு. ஆமா, அப்ப நானும் தான் அங்க இருந்தேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வா. நான் என்ன சொல்ல வந்தேன்? அப்பதான் உங்க 2 பேரோட அன்பு எனக்கு கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 3 பேரும் என்ன மாதிரியே இருக்கிறதால நானும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன். இப்பதான் என் மனசுல உள்ள பாரம் இறங்குச்சு. ஆமா, எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாம பிளாஷ்பேக் எல்லாம்? நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிறவி குணம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. அதனால நீங்களும் ஒரு பூனையா நடந்துக்கணும். நம்ம பிறவி குணத்தை விட்டு கொடுத்துட கூடாது. கரெக்ட். மெட்டு. சரி, நம்ம பெரிய குணத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே நீயே சொல்லு. அதுக்கு முதல்ல நம்ம பிறவி குணத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கணும். மார்ச் ஃபாஸ்ட்க்கு ரெடியா? என்னடாச்சு உங்களுக்கு? ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி இவ்வளவு நாள் வராம இருந்தாங்க, இப்பதான் வந்தாங்க. ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பாதியிலே போயிட்டாங்க. ஐடியா நம்மளே ஒரு மாதிரி மாத்தி விட்டாங்க. நம்மளும் நடைய போடுவோம். மனுஷங்க எதுக்கு பூனையை வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு தொல்லை கொடுக்கிற எலிய பிடிக்கிறதுக்காகத்தான். எலியா எனக்கு பயம் வேண்டாம். டேய், எதுக்குடா எலிய பார்த்து நீ பயப்படுற? நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு. வாயை மூடு. பச்சைக்கிளினா பறக்கிறது மட்டும் இல்லாம பாட்டும் பாடணும், புரியுதா? ஜாங்கு சக்கு ஜக்கு சக்கு ஜாங்கு சக்கு ஜா அப்படின்னு எங்க பாடு பார்க்கலாம். ஜாங்கு ஜக்கு சதக்கு சக்கு ஜாங்கு ஜக்கு சா, ஜாங்கு ஜக்கு சதக்கு சக்கு ஜாங்கு ஜக்கு சா, ஜாங்கு ஜக்கு. அது வந்துருச்சு பாரு எலி. போய் புடி. என்ன நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் அதை புடி வா. ஜாங்கு ஜக்கு சதக்கு சக்கு. பயமா இருக்கு, வேண்டாம். பயப்படாம போ ஹனி. நீ ஒரு பூனைங்கிறது நிரூபி. நில்லு. ஒழுங்கா 4 கால்ல போய் புடி, அப்பதான் பிடிக்க முடியும்.
4 கால்ல நடக்க முடியல. என்னது உன்னால 4 கால்ல நடக்க முடியலையா? இப்ப புரியுதா உன் பிறவி குணத்தை நீ இழந்துட்டேன்னு? அங்க பாரு, சீக்கிரம் மேலே ஏறி அந்த எலிய புடி. ஹேய், உன்னை விட மாட்டேன். வேண்டாம், விட்டுடு. என்னால முடியல, என்னால பூனையா இருக்க முடியல. அப்படியா? நான் உன்னை பிடிச்சிட்டேனே. பூனைங்க எல்லாம் இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் பேசாது. என்னதான் உனக்கு பிரச்சனை? எலிய பிடிக்கணும் அவ்வளவுதானே? அதான் நான் பிடிச்சிட்டேனே. ஜாங்கு ஜக்கு சதக்கு சக்கு ஜாங்கு ஜக்கு சதக்கு சக்கு ஜாங்கு ஜக்கு சதக்கு சக்கு. நான் சொன்னது உனக்கு புரியலையா? நீ ஒரு பூனைமா, அதை மறந்துடாத. அதுக்கு 4 கால்ல போய் தான் அந்த எலிய பிடிக்கணும். கொஞ்சம் விட்ட நீ போய் அதுகிட்ட பாக்ஸிங் பண்ணுவ போல இருக்கு. ஒழுங்கா போய் உன் மூளையை யூஸ் பண்ணி அதை பல்லால கவி பிடி. சரி, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன்ல சொல்லக்கூடாது. பூனைங்க என்ன பண்ணும் தெரியுமா? பாலை திருடி குடிக்கும். உனக்கு அடுத்த வேலை அதான். இருக்கு. யாரும் என்ன பாத்திர கூடாது, மாட்டிக்காம இருக்கணும். நல்ல வேலை, யாரும் இல்ல. ஓடி வேண்டியதான். இங்கதான், வா வா. ஆஹா, ஏதோ ஆவி வருது. பால் தான் நினைக்கிறேன். இப்ப எப்படி லபக்குன்னு குடிக்கிறேன் பாரு. யாராவது வந்தா என்ன பண்றது? சுட்டுருச்சு, சுட்டுருச்சு. அம்மா, கொட்டிருச்சு. யாரோ போறாங்க. யாராவது என் பால் குண்டான கவுத்து விட்டது? என் வீட்டுக்குள்ளேயே வந்து பாலை தட்டி விட்டுருக்கீங்க. நீ ஒரு பூனமா நடந்துக்க. நில்லு. என்னோட வீட்லயா வந்து பாலை தட்டி விடுற? இனிமே தட்டி விட. ஒன்னதான் வந்துட்டீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். சத்தம் வருது. எங்க இருந்து வருது? அடே, பூனைங்க 4 கால்ல தொங்கணும்டா. ஏன் 2 கால்ல தொங்குற? மரியாதையா 4 கால பயன்படுத்தி கீழே இறங்கி வா. பன்னி, நீ ஒரு பூனைமா. பூனைக்கான குணத்தை உனக்கு இயற்கையாவே கொடுத்திருக்கு. அதை நீ மறந்துடாத. சும்மா ஜாங்கு ஜக்கு ஜதக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு ஜதக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு. சரி சரி, என்னாச்சு இவனுக்கு? திடீர்னு அவளை பூனையா நடக்க சொல்றான், 4 கால்ல கூட நடக்க சொல்றான். என்ன? அது கூட பரவாயில்லடா. பாட்டை வர திரும்ப திரும்ப பாட சொல்றேன்டா. என்னடா பண்ணுவேன்? அதுவும் ஆடிட்டே பாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? இதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். அவனுக்கு நல்ல குணத்தை சொல்லி கொடுக்கணும். அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். ஓகே, அதுக்கு சும்மா ஜாங்கு ஜக்கு ஜதக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்குன்னு சொல்ல சொல்றியா? நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஏன்னா நானே குழப்பத்துல தான் இருக்கேன். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனே இவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கான். சரி, நம்ம போய் அவன் என்ன பண்றான்னு பாப்போம். ஐடியா, வாங்க வாங்க போறேன். தேவையாது. எப்படி இப்படித்தான் நாய் குணத்தை வச்சு எல்லாரையும் பயமுறுத்துவேன் நானு. ஐடியா. ஏம்பா, இங்க உன் நண்பர்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு என்ன? போய் நீ யாருங்கிறத நிரூபி. மனுஷங்கிட்ட எல்லாம் அப்புறம் நிரூபிச்சுக்கலாம். இங்க உன் திறமையை காட்டிட்டா போதும். நான் பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க நோயே. அவ்வளவுதான். அப்புறம் நீ தான் பெரிய பட்டக்காராயிடுவ. அந்த பட்டமளிப்பு விழா கொண்டு கூப்பிட்டு விருது கொடுப்பாங்க. ஐடியா சூப்பரா இருக்குமா? இப்ப பாரு, என் பிறவி குணத்தை காட்டுறேன். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கலக்கு கலக்கு. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ டாகி கிடையாது, டாகி மாதிரி. ஐயோ தலைவா, இதுவும் ஏரியாவா தெரியாம வந்துட்டு என்ன மன்னிச்சிரு தலைவா. நான் எஸ்கேப் ஆயிடுறேன், என்ன விட்டுரு. எங்கடா ஓடுற? நில்லு. எங்களை பார்த்து கொலைக்கிறியா? ஏதோ வந்துட்டேன் தலைவா. அடிங்கடா இவனை. நம்ம யாருங்கிறத காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு.
நாய்கள் பூனைகளை பார்த்தா துரத்தும். அதோட நாம 2 பேரும் இப்ப பூனைகள் மாறுவோமா? ஜாங்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சதக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு சதக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு. ஏய், என் நண்பன் மேலே கை வைக்கிறீங்களா? விட மாட்டேன். அடிச்சு போக்கு புக்குன்னு தம்சம் பண்ணிடுவேன். ஒழுங்கா இருந்து ஓடிடுங்க. பஞ்சு பேசுறதுக்கு இது நேரம் இல்லடா. இவங்க மோசமானவங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. இப்ப பாரு. இருக்கடா, நானும் வரேன். இந்தா. ஏய், 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 கிச்சிக்கா. ஏய், ஏய், கிச்சிக்கா. எல்லாரும் வாங்க, தப்பிச்சு ஓடிடுவோம். நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பூனையா இருந்தா மீன் தான் சாப்பிட்டு இருப்பேன். இன்னைக்கு பார்த்தல எப்படி அவங்களை தம்சம் பண்ணனு. கரெக்ட் தான் நண்பா. ஆனா பிறவி குணத்தை விடுறது நினைச்சா கஷ்டமா இருக்கு. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டு தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருக்கேன். பாட்டி எப்போ ஒண்ணு சொல்லுவாங்க, படிக்கிற பையனை சும்மா படி படி படின்னு டார்ச்சர் பண்ணன் பையன் அவன் சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவான். அது எப்படி தெரியுமா? ஏப்பா விட்டுக்கிட்டே இதோ இப்படி. அதாவது அதனால அவன் ஃப்ளோல போக விட்டுருங்க. புரியுதாடா? நம்ம என்ன ஃப்ளோல இருக்கோமோ அதே ஃப்ளோல போனா எல்லாருக்குமே நல்லது. என்ன அண்ணா, அண்ணா, இங்க பாரு. பூனை நான் கடிக்கணும்னு தோணுது. நானும் பூனைதானே, என்ன மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்கிறான்? இவன் திடீர்னு ஒவ்வொரு மாதிரி பேசுறான். ஏன் ஏதோ பிரச்சனை போல. நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். போதுமா? விட்டுருவே.